நான் வந்து 360, அதாவது 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 360 தான் வசூலாச்சு. 1,40,000 எங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுனால இந்த லாஸ் பணத்தை நீங்கள் எனக்கு வந்து மேக்கப் பண்ணி திருப்பி கொடுங்க. ஏன்னா நாங்களாம் சின்ன பிளேயர்ஸ், அவங்களாம் ஒரு சின்ன பிளேயர். எங்களை வந்து நீங்கள் பெரிய மாஸ் காட்டி கோல்டு தான் உலகத்திலே சிறந்த படம், விஜய் அவர்கள் வந்து 2 வேளைகள் நடிச்சிருக்காரு, அது இது யுவன் சங்கர் ராஜா அப்படி இப்படி வெங்கட் பிரபு என்டர்டைன் மூவி எங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டாராக தான் என்னென்னமோ படம் காட்டி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி தியேட்டரில் நேரடியாக கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா நாங்கள் நஷ்டமாயிட்டோம். இப்போ நான் எதுக்கு இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இவர் மட்டும்தான் லெட்டர் கொடுத்தது சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டிருக்கிறது. இவரை மாதிரி எத்தனை பேர் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்றத ரோமியோ பிக்சர்ஸ் வெளியிடணும். கோட் படம் ரிலீஸ் ஆன 60% தியேட்டரில் இதே நிலைமை தான். இப்போ இவர் ஓப்பனாக வெளியே லெட்டர் வந்து சமூக பகிர்ந்துட்டு மற்றவங்களும் லெட்டர் கொடுக்குறானா, இல்லை ஃபோன் பண்ணி கத்துறானா, இல்லை நாங்கள் வந்து நேரடியாக ஹீரோ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறானா, அது தெரியல. இனிமேல் தான் ஒன்று ஒன்றா தெரியும். இது மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் கூடியிருக்க அந்த மேடையில் வந்து தமிழக வெற்றி கழக மாநாட்டில் நான் பெரிய பெரிய வெற்றியெல்லாம் விட்டுட்டு உங்களோட வந்திருக்கேன்னு சொல்லி பொய்யான பரப்புரை பண்ணுறாங்க. தயவு செய்து மக்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். விஜய் வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு முன்னாடி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திரை பிரபலங்கள், மூத்த அரசியல்வாதிகள் யாரை பேட்டியை போய் எடுத்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பளத்தை விட்டுவிட்டு மிகப்பெரிய ஒரு இடத்தை விட்டுட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த மிகப்பெரிய அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டிலே அவர் சொன்னார், நான் வந்து பெரிய லெவலாக வளர்ந்துட்டேன், அந்த பெரிய லெவலாக வளர்ந்ததற்கு என் உழைப்பு தான் காரணம், பெரிய சம்பளத்தை விட்டு தான் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நம்ம என்ன கேள்வியை முன்வைக்கிறோம் அப்படின்னா, இவர் பெரிய லெவலாக வளர்ந்துட்டாரு அப்படின்றது உண்மை, அதில் மாற்று இல்லை. பெரிய அளவாக சம்பளம் பெறுகிறார், உண்மை, மாற்று இல்லை. ஆனால் பெரிய அளவாக சம்பளம் பெற்றார், அந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய வசூலை அவர் தருகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ வசூலை எங்கே தராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பல படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரிசையாக அவர் எடுத்துக்கிட்ட படங்கள்லாம் வந்து இவ்வளோ வசூல், அவ்வளோ வசூல், இவ்வளோ வசூலுன்றாங்க. ஆனால் அவ்வளோ வசூல் பண்ணாலும் அந்த படத்தை தயாரித்த நிறுவனம் திருப்பி அவரை வச்சு படம் தயாரிக்க மாட்டேங்குது. அந்த படத்தை தயாரித்த நிர்வாகி திருப்பி அந்த படத்தை வந்து தயாரிக்க மாட்டேன்றாங்க. சரி, இதனால் வரையும் அவர் நடித்த அவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த டைரக்டருக்கெல்லாம் மறுபடியும் அவர் எதனா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரா, இல்லை அந்த டைரக்டர்லாம் இன்றைக்கி பெரிய லெவலாக வளர்ந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் உட்பட விஜயை வைத்து படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் மாட்ட எந்த டைரக்டருமே இன்றைக்கி பெரிய லெவலாக வரல அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை. எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, பெரிய லெவலில் சம்பளத்தை விடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தவிர எந்தளவு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு இழப்பீட்டை அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பதிவு செய்வதில்லை. ஃபஸ்ட்டு 3 நாள் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை ஓட வைக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய மாசு மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அந்த படம் வெற்றி படம் மாதிரி ஒரு டிசைன் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. தவிர உண்மையில் விஜய் நடித்த படங்கள் வந்து அவர் நினைச்ச எதிர்பார்த்த வெற்றியை விட எங்கேயுமே அவர் வந்து பெரிய வெற்றி அவர் கொடுக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் இப்படி சுற்றி வளைச்சி பேசுவானே, இப்போ லியோ படத்தை எடுத்திங்கன்னா லியோ படம் மிகப்பெரிய வெற்றி படம், பெரிய வசூலாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவு வசூலாச்சுன்றது பிளாக் அண்ட் ஒயிட்டாக கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. 200 கோடி 500 கோடி அது ஓடாத படத்துக்கு வெற்றி விழாலாம் கொண்டாடினாங்க, அது வேறு விஷயம். வாரிசு படமும் அதே தான். வாரிசும் துணியும் சேர்ந்து வந்த படங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கும் ரெஜ்ஜைனுக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டு கூட அந்த படம் ஹிட்டான மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. படம் ஓடி ரிலீஸ் ஆகி ஒரு 15 ஒரு 2 காட்சிகளுக்கு முழுசாக ஓடல, அதுக்குள்ளேயும் தயாரிப்பாளர்லாம் போய் அவங்க வீட்டில் கேட்க ஒட்டி என்னென்னமோ பண்ணாங்க. அது சமமாக எஸ்ஏசிட்ட கொடுத்தோன்னா எஸ்ஏசின்னு சொல்லி அவங்க தந்தையாட்ட போய் கேட்குறப்ப கூட அவர் சொல்கிறாரு, இல்லை அடுத்த கால் ஷீட் வாங்கிறதுக்காக இவன் ஒரு வெற்றி மாதிரி ஒரு கட்டமைக்கிறாங்க, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த கோட்டு படம் முடிஞ்ச பிறகு தான் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகன்ற கட்சி ஆரம்பித்தார். இந்த கோட்டு படம் நடிக்கிறப்பே இது மிகப்பெரிய எதிர்பார்த்தையும் மிகப்பெரிய ஒரு பூமியும் ஒரு கலப்புனாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வந்து அதிகமான வசூல் கூடக்கூடிய ரஜினிக்கு நிகரான ஒரு நடிகர் இருக்கிறாருன்னா அது விஜய் தான். ரஜினி கூட கிடையாது, இனிமேல் வந்து தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லி காக்கா கழுதெல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த கோட்டு படம் உண்மையாக எவ்வளோ வசூல் ஆயிருக்கு? ஏன் கோட்டுக்கு அப்புறம் கங்குவா வந்துருச்சு, இன்னும் வேட்டையன் வந்துருச்சு, பல படங்கள் வந்தாலும் ஏன் இப்போ கோட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த கோட்டு படத்தின் மூலம் நான் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி
ஒருத்தர் அந்த கோட்டு படத்தை தமிழ்நாடு ரிலீஸ்க்கு, அதாவது தமிழ்நாடுக்காக ரிலீஸ்க்கு வாங்கினாரு பாருங்க, ரோமியோ பிக்சர்ஸ்ன்றவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. ஒரு தியேட்டர் ஓனர், அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த செந்துறையில் இருக்கக்கூடிய ராமசாமி தியேட்டர் அப்படின்றவர் ஒரு லெட்டர் வந்து நேரடியாக அந்த ரோமியோ பிக்சருக்கு கொடுத்துருக்காரு. இதை வந்து நீங்கள் கூட என்னுடைய நான் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த சைடில் கூட அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பாருங்கள் என்ன அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபிக்ஸர் ஐயர் முறையில் நாங்கள் வந்து 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினோம். இது வந்து ஏபிசி சென்டர்னு சொல்லி பிரிப்பாங்க. தேட்டர் மல்டிப்ளெக்ஸ்க்கு வந்து ஒரு விதமான பங்கீடு இருக்கும், 2 தேட்டர் 3 தேட்டருக்கு ஒரு மாதிரி பங்கீடு இருக்கும். சி சென்டர்னு சொல்லி ரூரல் ஏரியா, இப்போ இந்த அரியலூர் பெருந்தூர் இருக்கக்கூடிய ராமசாமி தேட்டர்லாம் வந்து சி சென்டரில் இந்த கேட்டகரியில் வரும். 5 லட்ச ரூபாய்க்கு இந்த படத்தை வந்து ஃபிக்ஸர் ஐயர் முறையில் நாங்கள் கொடுத்து வாங்கினோம் ரோமியோ பிக்சர்ஸில். அதில் வந்து 3,40,000 தான் வசூல் ஆயிருக்கு. 1,60,000 ரூபா நேரடியாக ஒரு லாஸ் ஆயிருக்கு. அந்த லாஸை நீங்கள் வந்து சரி பண்ணி தரணும். பழைய காலத்தில் எப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு படம் லாஸ் ஆச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ அந்த தேட்டர் அதிபர்களோ போய் ப்ரெஷர் அங்கே பண்ண மாட்டாங்க, அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கோ அந்த வெளியீட்டு நிறுவனத்துக்கோ. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க தொடர்ந்து படம் எடுப்பாங்க, இதுலேருந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சரி இந்த படத்தை ஓடியா, அடுத்த படத்தில் நான் அவனை பண்ணி கொடுத்துட்றையா அப்படின்னா, சரி தலைவரேனும். அடுத்த படத்தில் அவன் நினச்சி பார்க்காதவள மிகப்பெரிய லாபம் சம்பாதிச்சதுனால இந்த படத்தை ஒரு லாஸ் அவன் கேட்க மாட்டான். ஏன்னா இதில் ஒரு 10 லட்சம் ரூபா லாஸ் ஆகிருப்பான், ஆனால் அதில் 25 லட்சம் சம்பாதிச்சிருப்பான், மேக்கப் ஆகிடும். ஆனால் இப்போ என்ன பெரிய சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருனா ஒருத்தர் படம் தயாரிச்சாங்கன்னா திருப்பி அவன் அதே பட்ஜெட்டில் அதே ஹீரோ வச்சியோ இல்லை மாற்றுறதை வச்சோ ஒரு படத்தை அவங்க தயாரிக்க மாட்டேன்றாங்க. அப்படியே தயாரித்தாலும் அந்த தேட்டருக்கு அந்த படம் போகுமன்றதுக்கு என்ன ஒரு கேரண்டி இல்லை. அப்போ நீங்கள் வந்து படத்தை வாங்கி நீங்கள் வெளியிட்டு தேட்டரில் போட்டிங்கன்னா ஓடினா மட்டும்தான் லாபம், ஓடாமல் நஷ்டமானால் அது நேரடியாக நஷ்டம் தான், அந்த படம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஆனால் இந்த தேட்டரில் இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 360, அதாவது 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 360 தான் வசூலாச்சு, 1,40,000 ரூபா எங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறனால இந்த லாஸ் பணத்தை நீங்கள் எனக்கு வந்து மேக்கப் பண்ணி திருப்பி கொடுங்க. ஏன்னா நாங்களாம் சின்ன பிளேயர்ஸ், அவங்களாம் ஒரு சின்ன பிளேயர், மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபா 10 லட்ச ரூபா வச்சு தான் ஒட்டுமொத்த தேட்டரே ரன் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு சின்ன பிளேயர் நாங்கள். எங்களை வந்து நீங்கள் பெரிய மாஸ் காட்டி கோட்டு தான் உலகத்திலே சிறந்த படம், விஜய் அவர்கள் வந்து 2 வேளைகள் நடிச்சிருக்காரு, அது இது யுவன் சங்கர் ராஜா அப்படி இப்படி வெங்கட் பிரபு என்டர்டைன் மூவி, நீங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டாராக தான் என்னென்னமோ படம் காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை எங்களை நீங்கள் ஏற்படுத்தின உடனே நாங்கள் நம்பி இந்த படத்துக்கு எங்களுடைய பலத்தை மீறிய பணத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பலனா அதிகபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் தான் அவங்க பலம். சில பேர் வந்து 50 லட்சம் கொடுத்துலாம் வாங்குவாங்க சிட்டியில், அது அவங்களோட பயம் ஃபிக்ஸர் ஆயிரல. இவங்க இந்த தேட்டருக்கு இருக்கக்கூடிய வசூல் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து மிஞ்சி போனால் வந்து அவங்க பலமான ஒரு ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை நோக்கி தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. எங்கள் பலத்தை மீறி நாங்கள் வெளியில் கடனை வாங்கி, நீங்கள் கோட்டு படம் விஜயோடைய கடைசிக்கு முன்னாடி படம்னு சொல்கிறீங்க, கட்சி ஆரம்பித்து அவங்க ரசிகர்லாம் கொண்டாட போகிறான்னு சொல்கிறாங்க, மாநில மாநாடு இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க, ஒட்டுமொத்த ரசிகர்களும் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுனால மினிமமாக அந்த படம் ஹிட் ஆகிடுன்னு நம்பி எங்களுடைய தகுதிக்கு மீறி வெளியில் கடன் வாங்கி தான் நாங்கள் 5 லட்சம் கொடுத்தோம். ஆனால் படம் வந்து பெரிய படம் காட்டுறீங்க தவிர 300 கோடி வசூல் 400 கோடி வசூல் 1000 கோடி வசூல்னு ஒரு படம் தான் காட்டுதுன்னு தவிர சி சென்டரான எங்களுடைய அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி தேட்டரில் நேரடியாக கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நாங்கள் நஷ்டமாயிட்டோம். இப்போ நான் எதுக்கு இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இவர் மட்டும்தான் லெட்டர் கொடுத்தது சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டிருக்கிறது. இவரை மாதிரி எத்தனை பேர் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்றதை ரோமியோ பிக்சர்ஸ் வெளியிடணும். இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தவங்களுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போறான்னு வெளியிடணும். இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தவங்களுக்கு அடுத்த முறை விஜய் வந்து ஏதாவது ஈடு கட்டுற மாதிரி அந்த படத்தை கொடுப்பாரா அப்படின்றத வெளியிடணும். ஆனால் அந்த மாதிரி ஈடு கட்டுற மாதிரி அவர் கொடுக்கணும்னா விஜயோடைய கடைசி படத்தையும் ரோமியோ பிக்சர்ஸ் தான் வெளியிடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஈடு கட்ட முடியும். இப்போ விஜய் வந்து இப்போ கன்னட ப்ரொடியூசர் தான் அடுத்த படம் நடிக்கிறாரு, அந்த கன்னட ப்ரொடியூசர் இந்த தேட்டருக்குலாம் கொடுப்பாருன்னு என்ன கேரண்டி இருக்கு? அப்போ இங்கே விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், மினி சூப்பர் ஸ்டார் மாதிரி கட்டமைக்கப்படுகிறார் சமூக வலைதளத்தில் தான் உண்மை தவிர உண்மையாக அவர் படம் நேரடியாக ஓடி வசூலை குவிக்கிறதா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஃபஸ்ட்டு 3 நாள் அவருடைய ரசிகர்கள் வந்து ஆஹா ஓஹோ இப்படி 1000 ரூபா கொடுத்து பார்த்தேன் 2000 ரூபா கொடுத்து பார்த்தேன் தலைவான்னு சொல்லி ஒருத்தன் கத்துறான், என்னென்னமோ பண்ணி ஒரு மேஜிக் பண்ணுறாங்க தவிர ரியலிஸ்டிக்காக கிரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா விஜயோடைய படம் வந்து அவர்கள் எடுத்த ப்ரொடியூசருக்கு லாபகரமாக இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் சொல்கிறேன், இந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி தேட்டர் வந்து சி சென்டரில் இருக்கக்கூடிய சிங்கிள் சீன் தேட்டர். இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் மாதிரி கிட்டத்தட்ட கோட் படம் ரிலீஸ் ஆன 60% தேட்டரில் இதே நிலைமை தான்.
இப்போ இவர் ஓப்பனாக வெளியே லெட்டர் வந்து சமூக பகுதி மற்றவங்க லெட்டர் கொடுக்குறானா இல்லை ஃபோன் பண்ணி கத்துறானா இல்லை நாங்கள் வந்து நேரடியாக ஹீரோ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறானா அது தெரியல. இனிமேல் தான் ஒன்று ஒன்றா தெரியும். அப்போ நம்ம என்ன உங்கள்கிட்ட சொல்ல வரோம்னா, இவர் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களால் விஜய் வந்து கட்டமைக்கப்படுகிறார் தவிர உண்மையான வசூல் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இனி கோட்டோட சேட்டலைட் ரைட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓடிடி ரைட்ஸ் எடுத்துங்க, கோட்டு படம் ஓடவும் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன தேட்டர்களுக்கெல்லாம் இழப்பீடை கொடுத்துட்டு தான் மிகப்பெரிய ஒரு வசூல் சக்கரத்தை மாதிரி ஒரு போலியான ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் கூடியிருக்க அந்த மேடையில் வந்து தமிழக வெற்றி கழக மாநாட்டில் நான் பெரிய பெரிய வெற்றியெல்லாம் விட்டுட்டு உங்களோட வந்திருக்கேன்னு சொல்லி பொய்யான பரப்புரை பண்ணுறாங்க. தயவு செய்து மக்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வசூல் சக்கரவர்த்தி என்று நீ தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறது திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் படம் எடுத்து லாஸ் ஆனால் இப்போ பாபா படம் எடுத்தாங்க, அன்றைக்கி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய எதிர்ப்பை ப்ரெஷர் வந்து கொடுத்தாங்க. அந்த ப்ரெஷரை மீறி அந்த படம் வந்து சுமாரான வசூலை பண்ணுறப்ப தன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுடைய பணத்தை திருப்பி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் சொந்தமாக எடுத்த கதை வசனம், திரைக்கதை வசனம், டைரக்ஷன் மட்டும் பண்ணாமல் வள்ளின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துலேயும் வந்து லாஸ் ஆனவங்களுக்கு வீட்டில் கூப்பிட்டு கொடுத்தாரு. லேட்டஸ்ட்டாக லிங்கா படத்துக்கும் அந்த மாதிரி தான் பிரச்சனையாச்சு. அது வந்து கன்னடத்தை சேர்ந்த ஒரு ப்ரொடியூசர் தான். அந்த லாஸையும் அவர் ஏற்றுட்டு கொடுத்தாரு. ஆனால் விஜய் வந்து தான் ஒரு படம் லாஸ் ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ அந்த தியேட்டர் அதிபர்களுக்கோ அந்த ப்ரொடியூசருக்கோ வீட்டுக்கு வர வச்சு இது லாஸை கொடுத்தாரு அப்படின்றதுக்கான எந்த டேட்டாவும் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் மாதிரி விஜயோட படங்களை வந்து கட்டமைக்கப்படுகிறது, அந்த பிம்பம் வந்து பெரிதாக காட்டப்படுகிறது. இந்த மாதிரி ராமசாமி தேட்டரில், அதாவது அரியலூர் மாவட்டம் இருக்கக்கூடிய ராமசாமி தேட்டர் மாதிரி பல தேட்டர் அதிபர்கள் இன்றைக்கு அந்த ரோமியோ கம்பெனிக்கு லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தோல்வியை அவர்கள் மனம் வந்து ஒற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இங்கே நம்ம தரக்கூடிய ஒரு செய்தி. மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.